குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வந்து இங்கேயே வாங்கி தொடுத்து கட்டி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாங்கி தொடுத்துட்டு இருந்தேங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா, நம்ம கட்டி வச்ச ஆரம் தான் வாங்கி போடுறது. சரி இந்த தடவை நம்ம ஃப்ரீயா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா பூ வாங்கி தொடுத்தே கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்ப மல்லி பாத்தீங்கன்னா 100 மல்லி ரூ. 60 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மல்லியுமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மொட்டாவுமே பார்க்க அழகாவுமே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுமே வாங்கிட்டேன். அப்புறமா பத்திரிக்கையில எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 50 பத்திரிக்கை மட்டுமே எடுத்து மஞ்சள் எல்லாமே தொட்டு வச்சுட்டு அதுல இருந்து ஒரு பத்திரிக்கை எடுத்து இன்னைக்கு குலதெய்வ கோயில்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பத்திரிக்கையில எல்லாம் மஞ்சள் தொட்டு வச்ச ஞாபகம் இருக்குதுங்க. ரொம்பவே சந்தோஷமா எக்ஸைட்மெண்டோட நாங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். எனக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகும்போது 19 வயசுங்க. ஹரிஷப்பாக்கு பாத்தீங்கன்னா 23 வயசு. அந்த 1 இயர்லயே பாத்தீங்கன்னா பசங்க 2 பேருமே எங்க கையில. அந்த பர்த்டே நம்ம வந்து எப்படி இந்த ஏஜ்ல வந்து நம்ம பார்த்து பார்த்து செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கறதே நினைக்கும் போது ரொம்பவே எங்களுக்கு வந்து ஷாக்கிங்காவும் இருக்கு, ஒரு சமயத்துல ஃபன்னாவும் இருக்கு. அந்த ஆல்பத்தை எல்லாம் நாங்க பார்க்கும்போது ரொம்பவே வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போதே ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும். அந்த அந்த சந்தோஷத்தை விட மிக ரொம்ப ரெட்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.